இப்ப சில பேருக்கு வஜ்ராசனம் உட்கார முடியாது. சில பேரால உட்கார முடியாதவங்க என்ன பண்ணலாம், தலகாணி மேல பில்லோலையுமே உட்கார முடியாது. டயர் ஆனவங்க, ரொம்ப முடியாதவங்க எல்லாம் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே யோகாசனத்துல ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம இந்த ஒரு ஆசனாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு எல்லாமே செய்யலாம். இப்போ வஜ்ராசனம் மட்டும் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போடுங்க, போட முடியாதவங்க என்ன மாதிரி ஒரு சிம்பிள் சுகாசனத்துல சாதாரணமா உட்காந்துட்டு நல்லா கை வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் மேல போறதோ அது வரைக்கும் இப்படி நல்லா இப்படி இழுத்து விடணும். இப்படி நல்லா நல்லா கை நல்லா பேக் எவ்வளவு மேக்க போறதோ அப்படி பார்க்கணும். அடுத்தது வந்து சின்முதிரை. சின்முதிரை வந்து நம்மளோட இந்த அட்டகன் இருக்கு இல்லையா, இந்த தொப்பில் பெல்லி பாயிண்ட் அதுக்கும் கீழே இந்த சைட்ல இப்படி வச்சு குனியணும். நல்லா ஃபுல்லா குனிகிற முடிஞ்சாங்க வஜ்ராசனத்துல உட்காந்து தரை வரைக்கும் தொடலாம். இப்படி 3 டைம்ஸ் பண்ணணும். வெளியில வரும்போது மூச்சை இழுக்கணும், மேல வரும்போது எழுதணும். இது வந்து ஜஸ்ட் செய்ய முடியாதவங்களுக்கு தான். ஸோ இதே வந்து கரெக்ட் கிடையாது. இது வந்து வஜ்ராசனம் செய்ய முடியாதவங்களுக்கு இந்த பொசிஷன். ஸோ இப்போ வந்து இந்த இந்த விரலை வந்து இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் 4 விரலையும் முடிக்கோங்க. வயல் அப்படி வச்சுக்கோங்க. முச்சு கீழே விழும்போது ஹெல்ப் பண்ணி மேலே வரும்போது எக்ஸைட் பண்ணும். 3 டைம்ஸ் சமா பண்ணும்.